அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, சந்திரனும் புதனும் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைவு பெற்று இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும், அதாவது பொது பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஜாதகர் புத்திசாலித்தனம் கொண்டவராக இருப்பார், வேகமாக சிந்திக்கக்கூடியவராக இருப்பார், நல்ல நினைவாற்றல், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும். பேச்சில் நகைச்சுவை உணர்வும் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலைக்கு அவர் போனாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை இவர் மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் கொண்டவராக இருப்பார். அதே மாதிரி தேடி தேடி ஒவ்வொரு புதிய விஷயத்தையும் இவர் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விருப்பம் கொண்டவராக இருப்பார் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த புதன் அதாவது சந்திரன் புதன் இணைவில் தாயாரை பற்றி பார்க்கும் பொழுது தாயாரும் புத்திசாலித்தனம் நிறைந்தவராக இருப்பார், படித்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. தாயாருடைய ஆலோசனைகள் எல்லா நேரங்களையும் பயன் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. தாயாரோட ஒரு நல்ல உறவை இவர் பார்த்துப்பார். புதன் ஒருவேளை பாதிக்கப்பட்டு இருந்ததுன்னா தாயாரோட உறவுகள் சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கல்விங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நிறைய இந்த ஸ்கூல்லலாம் நிறைய இடமாற்றங்கள் இவருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க. புதிய மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் இவங்ககிட்ட இருக்கும். கணக்கு சார்ந்த விஷயங்களில், வணிகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். போட்டித் தேர்வுகள் எழுதுனா ஜெயிக்கக்கூடிய தன்மை உண்டுங்க. பல துறைகளில் தனக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லிக்கொள்வதில் பெருமை கொள்வார். தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது ஒரு ஆசிரியராகவும், ஒரு எழுத்தாளராகவும், ஒரு பேச்சாளராகவும், ஒரு ஆலோசனை மற்றவர்களுக்கு சொல்பவராகவும் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க. மார்க்கெட்டிங் துறை இவருக்கு சிறப்பானதாக இருக்கும். ஜோதிடத்துறையும் இவருக்கு நன்றாக இருக்கும். அறிவு மற்றும் பேச்சு இதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய விஷயங்களில் அவருக்கு அதிக ஈடுபாடு இருக்குங்க. பல விதமான வருமான வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்தி கொள்வார். சரிங்களா? செலவும் கொஞ்சம் சிக்கனமாக தான் செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். மனைவியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியான சூழல்கள் இருக்கும். இவர் கொஞ்சம் புத்திசாலி என்பதால் புத்திசாலித்தனமாக பொய் பேசுபவராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. கல்வி, தன்னுடைய அறிவு இதில் புகழ் கிடைக்கும். பேச்சால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இவருக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. இந்த அமைப்பில் இந்த சந்திரனும் புதனும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த அமைப்பில் சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்குது, புதன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மன நிம்மதி இருக்கும். தாயாரால் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நன்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சில் கவனமாக இருக்கணும். கல்வியில் தடைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது அப்படியே மாற்றிக்கங்க. சந்திரன் புதன் இணைவில் சந்திரன் கெட்டு போயிருக்கு, புதன் நல்லா இருக்குது அப்படின்னா புத்திசாலித்தனமாக இருப்பார், கல்வியில் முன்னேற்றம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். சந்திரன் கெட்டு போனதுனால தாயாரோட கருத்து வேறுபாடுகள் வரலாம். அடுத்து சந்திரன் புதன் இணைவு இருக்குது, ரெண்டுமே கெட்டு போயிருக்குது. இப்போது இது ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு. சந்திரனும் புதனும் கெட்டு போயிருப்பது அப்படிங்கிறது மனக்குழப்பம் இருக்கும், முடிவெடுக்க முடியாது, கல்வியில் நிறைய தடைகள் வரும், பேச்சால் பிரச்சனைகள் வரும், தாயாரோட கருத்து வேறுபாடுகள் வரும், தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். இந்த சந்திரனும் புதனும் கெட்டு போயிருக்குது. எப்படி கெட்டு போயிருக்குன்னா திதி சூன்யத்தில் போயிருக்கலாம். சந்திரனும் புதனும் ஏதோ ஒரு விதத்தில் 6, 8, 12 தொடர்புகளோடு அங்கே இருக்கலாம், பாதக தொடர்போடு அங்கே இருக்கலாம் ஒரு இடத்துல. இப்படி இருந்ததுன்னா அது கெட்டு போயிருக்கதா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சரியா நண்பர்களே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், விருப்பமுடையவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எளிமையான முறையில் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அடுத்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அந்த குரூப்பில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.